வீட்ல எந்த காய்கறி இல்லைன்னா, இது மாரி பிளைன் குருமா செஞ்சு பாருங்க. வாங்க அத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவி எடுத்துருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 2 கொஞ்சம் சிறு அளவு இஞ்சி, சீரகம், மிளகு, அதே மாரி சோம்பு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்கனால 1/2 தக்காளி பழம் அரைக்க போட்டிருக்கேன். 1/2 தக்காளி பழம் வணங்குறதுக்கு வச்சுக்கிட்டேன். 10 முந்திரி, பட்டை, லவங்கம், வந்துட்டு கசகசா, பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் ஹோல் ஸ்பைசஸும் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் ஏலக்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேங்க. அப்புறம் பெரிய வெங்காயம், புதினா, வரமிளகா, பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி பழம் போட்டுட்டு கரம் மசாலா, மல்லித்தூள் போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி நல்லா கொதி வந்து சுண்டி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது.